வணக்கம். நான் அன்பு மயில்சாமி. எமன் கட்டளை படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து மே 9 தேட்டருக்கு வருது. இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஷோ போட்டாங்க. பார்த்து எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் ஆக்சுவலி. எல்லாரையும் மாதிரியே நானும். தேங்க்யூ. எப்படி சார் இது? ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து இவ்வளோ எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க. எல்லாமே ஒரு லெஜெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தது செட்டில்? எப்படி இருந்தது? அவங்க எப்படிலாம் உங்ககிட்ட பாருங்க? நான் சொன்னல இன்டர்வியூவில் எங்கள் சொல்லும் போதே, அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே இவங்க எல்லாரையும் நான் பார்த்துட்ருக்கேன் நேரில். ஸோ ஷூட்டிங்கில் பார்த்துறப்ப எல்லாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருப்பேன். ஸோ எனக்குலாம் அவங்க ஒரு ஆசை இவங்களுக்குலாம் நடிக்கணும். பட் எல்லாருமே சேர்ந்து ஒரே படத்தில் இருக்காங்க, அவங்க கூட நடிச்சிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு இதெல்லாம். ஸோ இதுக்கு வாய்ப்பளித்த என்னோட டேரக்டருக்கும் என்னோட ப்ரொடியூசருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். படத்தில் வந்து மெயின் கேரக்டராக வந்து நம்ம கஜேந்திரன் சார் நிறைய படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. ஆமாம். நிறைய காமெடி சீன்ஸ், அவரோட காமெடி சீன்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ அவர் எப்படி வந்து உங்கள்கிட்ட இருந்தார்? நான் சொன்னல, சினிமா தான் என்னோடய ஃபேமிலி ஆக்சுவலி. ஸோ அவர் கூட ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரியும். ஸோ நல்லா ஜாலியாக போச்சு. நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு புது ஆள்கிட்டையோ இல்லை தெரியாதவங்க கூட நடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. செட்டில் நல்லா அப்படியே கேஷுவலாக போச்சு. நல்லா போச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சினிமாவை பற்றி அவர்கிட்ட நடிக்கும் போது. ஓகே ஓகே. இல்லை, அப்பா வந்து எப்பவுமே என்னோட ஸ்கிரிப்டெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவர் என்கிட்ட சொன்னதை வந்து ஸ்கிரிப்ட் விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், அது உன்னோட டெசிஷன். பட் பண்ணுற விஷயத்த நல்லா பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். அப்பா இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? இல்லை, அவர் சொல்கிறது வந்து எப்போவுமே சில விஷயங்கள் தான். எப்போவுமே உண்மையாக இருக்கணும், அந்த புறம் பேசக்கூடாது, முடிஞ்சால் உதவி பண்ணணும், உதவி பண்ண முடியலன்னா முடியலன்னு சொல்லிடணும், யாரையும் காக்க வைக்கக்கூடாது அப்படின்வார். எப்போவுமே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவார். அவ்வளோதான். அதை நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அடுத்த படத்துக்கு என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? இது ஒன்று ஜேர்னி. எனக்கு இது ஒரு சாப்டர். ஐ மீன், இப்போ சினிமா ஒரு படமும் வந்து ஒரு சாப்டர் மாதிரி தான். ஸோ எல்லா இதுலேருந்து வந்து ஒன்று கற்றுட்ருக்கேன். இதில் வந்து டேரக்டர் இருந்தார், நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசுனது, கம்யூனிகேட் பண்ணது, ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கி எனக்கு இன்புட் பண்ணிக்கிட்டது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே. அதான் சொல்கிறேன், இந்த படத்தில் நடிச்சா எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாரும் கூட நடிச்சது ஒரு பிளஸ்ஸிங் ஆக்சுவலி. அடுத்த ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணிட்டு? அடுத்த 2 போயிட்டுருக்கு ஆக்சுவலி. அதுக்கு தான் அடுத்த மாதம் தான். ஸோ அது கூடியவில் கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான். தேங்க்யூ. ஹாய், நான் சந்திரிகா ரேவதி. இதுக்கு முன்னாடி யுத்த சத்தம்ங்கிற ஒரு மூவியில் பண்ணியிருக்கேன். இந்த படம் எமன் கட்டளை, இதுலேயும் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுல. படத்தோட ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார், டைரக்டர் ராஜசேகர் சார், அவங்களுக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஹீரோயினாக, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அதுவும் 90s கிட்ஸோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட டைமிங், காமெடி சென்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு சீனும் வேறு லெவலில் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இவங்க கஜேந்திரன் சார் எனக்கு அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அவரை இந்த டைமில் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அது அவர் கூட ஒர்க் பண்ண அந்த விஷயம்லாம் வந்து மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். படத்தில் அர்ஜுன் காமெடி பண்ணியிருக்காரு. டைமிங் சென்ஸ் அவரோடது வேறு லெவலில் இருக்குது. அன்பு ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, அன்பு மயில்சாமி. அவரோட நடிப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங் வந்து என்எஸ்கே பண்ணியிருக்காரு. அவரோட சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கஜேந்திரன் சார் வந்து ஒரு ஆக்டர் மூலமாக நிறைய படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடிஸ் அவரோட பார்த்துருக்கேன். செட்டில் எப்படி இருப்பாரு? அவர் கூட உங்க கூட எப்படி இருப்பாரு? அவர் அந்த கேரக்டர்ல இருந்து நாங்கள் வெளில வரவே இல்லை. ஈவினிங் போகிற வரைக்கும் அப்பா பொண்ணு எப்படி பேசிகிட்டு இருப்போமோ அதே மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். அவர் டைரக்ட் பண்ண அந்த டைமில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பேசுவார். அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர், அவ்வளோ பெரிய நடிகருங்கிற ஒரு இதே இருக்காது அவர்கிட்ட. நான்லாம் வந்து என்னால் யாருக்குமே தெரியாது. பட் அவர் வந்து ரொம்ப ஈக்குவலாக அது பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. அந்த மாதிரி அவங்க இருந்ததுனால தான். பட பூஜைக்காக வந்திருக்காரு. பேசியிருக்கேன். அவரும் ரொம்ப நல்லா பேசுவார். அவர் கூட நடிக்கணுங்கிற மாதிரி ஒரு படம் கூட கமிட் ஆனோம். பட் அவர் அதுக்குள்ள இதாயிட்டாரு. நளினி டைரக்டர் ரொம்ப சின்சியராகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார்.
மூவி ஆமா, ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் தூங்குனாரா சாப்பிட்டாரான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அவர் எனி டைம் அந்த ஷூட்டிங் விஷயமாவே இதுல இருப்பாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு வந்து மூவி இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். உங்களோட நெக்ஸ்ட் மூவி என்ன இருக்கு, என்னென்ன அப்கமிங்ல இருக்கு அப்படின்னு? தெலுங்கு ப்ராஜெக்ட் ஒன்று கமிட் ஆயிருக்கேன். அந்த படம் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்சேகர், யமன் கட்டளை படத்தோட இயக்குனர். இது என்னுடைய முதல் படம். இந்த படம் வந்து இது ஒரு ஃபேண்டசி காமெடி மூவி. இதில் வந்து நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சினிமாட்டோகிராஃபி கார்த்திக் ராஜா சார், மியூசிக் டைரக்டர் என்எஸ்கே சசிகுமார் அண்ணன். ஸோ 5 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் இதோடைய ஹீரோ அன்பு மயில்சாமி. அன்பு மயில்சாமியோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸு. அப்புறம் ஆக்டர் அர்ஜுனன் அவர் தான் இது வந்து கூட த்ரூ அவுட் மூவியை வந்து ஏன்னா இதோட சப்ஜெக்ட் ஒரு ஃபேண்டசி காமெடின்னும் போது ஒரு 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 மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக்கை வந்து எப்படி ட்ராவல் பண்ண முடியும், எப்படி கொண்டு போய் வைக்க முடியும்னா, ஸோ அர்ஜுனன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவர் வந்து அந்த த்ரூ அவுட் மூவியை வந்து கொண்டு போக வச்சு சப்போர்ட் பண்ணது. அப்புறம் ஹீரோயின் சந்திரிகா மேம். அது மட்டும் இல்லாமல் 4 இயக்குனர்கள் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கஜேந்திரன் சார், சுந்தரராஜன் சார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டோடையும் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தாலையும் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த படத்தை வந்து இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு கார்த்திகேயன் சார் வந்து முழு சப்போர்ட்டோட என்ன பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் இல்லாமல் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ப்ளஸ் இது. அவர் வந்து எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம்னு சொல்லலாம். ஸோ இது 2வது மே 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். படத்துல 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமாம் அதுதான் சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு சீனை ரெடி, இப்போ அந்த படம் கதை எழுதும்போது இந்த கதைக்கு வந்து காமெடியன், இது வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி அப்படின்னும் போது இப்போ இந்த ரோலுக்கு யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வராங்க. இப்போ டிபி கஜேந்திரன் சார் டிபி கஜேந்திரன் சார் வந்தார்னா அது பக்கத்தில் ஒரு சாதாரணமாக அவருடைய கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ண முடியல, கதைக்கே தேவைப்படுது. அப்போது ஆட்டோமேட்டிக் ஆர் சுந்தரராஜன் சார் உள்ள வராங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு சீனில் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் தான் அது. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா எனக்கு முதல் படமும் மாதிரி தெரியாத அளவுக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி அவங்களுடைய இன்புட் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஹாய், நான் அர்ஜுனன். நான் ஆக்ட் பண்ண படம் யமன் கட்டளை வந்து கம்மிங் 9th ஸ்க்ரீனுக்கு வருது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மறைந்த நடிகர் மயில்சாமி சாரோட பையன் அன்பு கூட நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். என் கூட வந்து இந்த படத்தில் நான் வந்து நிறைய ஒரு பெரிய பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸோட நடிச்சிருக்கேன். லைக் டெல்லி கணேஷ் சாராக இருக்கட்டும், டிபி கஜேந்திரன் சார், சுந்தரராஜன் சார், இந்த மாதிரி நிறைய பேரோட நடிச்சிருக்கேன். அவங்க கூட நடித்ததெல்லாம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம். அவங்க இப்போ இல்லைனா கூட அவங்களோட ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி படம் வந்து ஃபுல்லாக ஒரு காமெடி ஃபன் ஃபீல்டு ஃபேண்டசி மூவி. கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹீரோவை விட உங்களுக்கு தான் டயலாக்கே அதிகம்ன்ற மாதிரி. ஹீரோ இங்கே இல்லைல்ல பக்கத்தில்? சரி, இல்லை அப்படின்னு இல்லை. அது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு காமெடியனாக ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக என்னோட கடமையை நான் செய்யணும். அதாவது எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா அதை நான் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதுக்கு அந்த ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஓகே சொல்லணும். ஏன்னா நிறைய ஹீரோஸ் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் டாமினேட் பண்ணுவாங்களான்ட்டு ஒரு பயம் இருக்கும். பட் அன்பு அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்காக நான் அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மற்றபடி அது ஸ்பாட்டில் வந்து எப்போவுமே வந்து ஏன்னா எல்லா சீன்லேயும் ஆக்டர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா. ஸோ அந்த இடத்துல டெவலப் பண்ணி இந்த பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு கொஞ்சம் நாங்களே டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் சீன் நல்லா வரணுன்ட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆமாம், அவர் அதாவது என்னன்னா அவர் யமனா நடிச்சிருக்காரு. ஒரு சில சீன்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து நடிச்சிட்டு இருப்பாரு, நான் ஃப்ரீஸ் ஆகி நிற்கணும். அதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் ஃப்ரீஸ் ஆகலைன்னா கூட வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி சிரிக்காமல் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கணும்.
அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிரிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதே மாதிரி அவர் இருந்திருந்தா இன்னும் இந்த படம் நிறையா அவரும் என்ஜாய் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம். நான் யமன் கட்டளை என்கிற படத்தோட இசையமைப்பாளர் என்எஸ்கேங்கிற என் சசிகுமார். இந்த படத்தோட இயக்குனர் ராஜசேகர், தயாரிப்பாளர் கார்த்திகேயன் சார். அவங்களுக்கு முதல்ல இருவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள், 5 பாடலும் சினேகன் சார் தான் எழுதியிருக்காரு. ஒரு பாடல் வந்து ஹரிணி மேடமும் உன்னிகிருஷ்ணன் சார் என்னோட குரு, அவரும் பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து கிருஷ்ணன் பாடியிருக்காங்க, முகேஷ் பாடியிருக்காரு, அனிதா பாடியிருக்காங்க, சுர்ஜித் பாடியிருக்காங்க. 5 பாடலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் கூடிய சீக்கிரம் நம்ம வர்ற 9ஆம் தேதி வந்து உலகெங்கும் வெளிவரப்போகிறது. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆசீர்வாதத்தோடு அந்த படம் கூடிய சீக்கிரம் வெளியேறப் போகிறது. ரொம்ப நன்றி. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு நண்பர் வந்து இப்போ இன்றைக்கி நாங்கள் ப்ரெஷ் ஷோ பார்த்தோம். அதில் ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, நீங்கள் இந்த படத்தில் பாஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப பாடல்லாம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, டைரக்டருக்கும் உங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டு போனார். அது இந்த நேரத்தில் நான் சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி.